அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்பத் தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் ரூபாய் 1000 வாங்கும் பெண்களுக்கும், இந்த திட்டத்தில் இதுவரை விண்ணப்பிக்காதவர்களுக்கும், இந்த திட்டத்தில் ஏற்கனவே விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்களுக்கும், மேல்முறையீடு செய்தவர்களுக்கும், புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கும் மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன. இதை பத்தி நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் தகுதி வாய்ந்த பெண்களின் வங்கி கணக்கில் ரூபாய் 1000 செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு முக்கிய தகவலை வெளியிட்டுள்ளார். அதன்படி இதுவரை இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பயன்பெறாத மகளிரை உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பயன்பெற நடவடிக்கை எடுக்கும் வகையில் புதிதாக விண்ணப்பிக்கவும் 3 மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியுள்ளார். அதன்படி உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் விரைவில் மகளிர் உரிமை தொகை திட்டம் மீண்டும் விரிவு செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகள், கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகள் ஆகியோர்களுக்கு எல்லாம் இந்த திட்டத்தில் வாய்ப்பு வழங்கப்பட்டு உள்ளது. ஆனால் ஏற்கனவே பென்ஷன் பெறக்கூடிய பெண்கள், அரசின் வேறு நிதிகளை வங்கியில் பெறக்கூடிய பெண்களுக்கு பணம் வழங்கப்படவில்லை. இவர்களுக்கு திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் போது அதற்கான அறிவிப்புகள் வரலாம் என்று கூறப்படுகிறது. இந்த திட்டத்தின் விரிவாக்கத்திற்கு பின்பும் நீங்கள் அதில் தேர்வு செய்யப்படவில்லை என்றால் அதற்கு முக்கிய சில காரணங்கள் உள்ளன. ஆவணங்கள் சரியில்லாத பெண்கள், இனி திருமணம் ஆகி குடும்ப தலைவி ஆகும் பெண்கள் ரூபாய் 1000 பெறுவதற்கு விண்ணப்பம் செய்யலாம். இப்போது செய்ய முடியாது என்றாலும் அடுத்த சில வாரங்களுக்கு பின் திட்டத்தை விரிவாக்கம் செய்வது தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் என்கிறார்கள். அப்போதும் புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்கள் விண்ணப்பங்களை மேற்கொள்ளலாம். அப்போது விடுபட்டவர்கள் விண்ணப்பங்களை மேற்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. இதற்கிடையில் மகளிர் உரிமை தொகையில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட உள்ளன. அதாவது பயனாளிகளின் எண்ணிக்கை மட்டுமல்லாமல் உரிமை தொகை அளவும் அதிகரிக்க உள்ளதாக கோட்டை வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கடும் போட்டி நிலவக்கூடும் என்பதால் இதை சமாளிக்க மீண்டும் மகளிர் உரிமை தொகையை ஆளும் திமுக அரசு கையில் எடுக்க உள்ளது. தேர்தலுக்கு முன்பாக பயனாளர்களின் எண்ணிக்கையில் ஓரிரு லட்சங்களை அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்றும், ரேஷன் கார்டுக்காக விண்ணப்பித்தவர்கள், மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பித்தவர்கள், மேல்முறையீடு செய்தவர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து மகளிருக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் உள்ளிட்ட பல அறிவிப்புகள் வெளியாகலாம் என கூறப்படுகிறது. உரிமை தொகையை ரூபாய் 1000 இருந்து ரூபாய் 1500 உயர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி வரும் சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் இதற்கான அறிவிப்பு வெளியாகலாம் என்று கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனால் குடும்ப தலைவிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. நன்றி, வணக்கம்.